தன்னம்பிக்கையும் தாய்மை குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, கோச்சாரத்தில் ஒரு சிறப்பு பலன் நடக்குதுங்க. அது உங்களுக்கு கொடுக்க போகிற யோகத்தை பற்றி பேசிடுவோம். சுக்கிரன் சனி சேர்க்கை, அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நகலப்போகுது. பொதுவாக சுக்கிரன் சனி ரெண்டுமே பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 2-11 சேர்க்கை மிகுந்த யோகத்தை கொடுக்கும். பொதுவாக எல்லா ராசிக்கும் கொடுக்கும், அது உங்களுக்கு கொடுக்க போகிறது பார்ப்போம். முக்கியமாக உங்கள் 9ஆம் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம் பெற்ற கிரகங்கள் பலனை குறைத்து கொடுக்கும். 11ல் இருக்கிற கிரகம் பலன் குறைச்சி கொடுத்துட்டு இப்போ வக்ர நிவர்த்தி அடையுது. இதை பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். அதை விட 9ல் இருக்கிற ராகு இப்போ எப்படி வேலை செய்ய போகிறார், உங்கள் 2ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயணிச்சிட்டார். அதை பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி முதல்ல நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பொதுவாக அந்த கடகராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு மாறுதல் உண்டு. ஏன்னா உங்கள் 3க்குரியவர், உங்கள் ராசிக்கு 3க்குரியவர் 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் விருத்தி அடைகிற வாய்ப்பு உண்டு. இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது உண்டு. தொழிலுக்காக சிறிதோறும் பயணம் உண்டு. டாக்குமெண்டேஷன் இன்னொன்று டாக்குமெண்ட் மாற்றணும்னு வருது. அது ஆதார் பேனாக இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்டாக இருக்கலாம், வீடு சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, மாதிரி ஏதோ ஒன்று மாற்றக்கூடிய அம்சம் இருக்குது. பொதுவாக வண்டி வாகனம் இன்சூரன்ஸ் இது மாதிரி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அது நல்லபடியாக முடியும். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ், அதன் மூலம் வளர்ச்சி, அதன் மூலம் வெற்றியும் உண்டு. ரைட். இந்த நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4-11க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல பயணிக்கிறார். அவரை 7-8க்குரியவர். முதல்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஒரு இடமாற்றம் பண்ணலாமா? இப்போ ஆணாக இருந்தால் என் மனைவிக்கு ஏதோ ஒரு தொழில் துறை வச்சு கொடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை வீடு மாறினா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும். குடும்ப உறவுகள் பற்றியே தான் சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தான் அப்படி இருக்குது. குடும்ப உறவுகளாக நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை பண்ணி கொடுப்போம், பையனுக்கு ஸ்கூல் பிடிச்சதை பண்ணி தருவோம், அவனுக்கு பிடிச்ச ஒரு இடத்த கூப்பிட்டு போவோம். இந்த மாதிரி சிந்தனை மாறி வருகிறது. ஆனால் அதில் எடுக்கிற டிசிஷன் நல்ல டிசிஷன், கரெக்டான டிசிஷனாக எடுத்துருவீங்க. உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும். இந்த நேரத்தில் இதே ஒரு பெண்ணாக இருக்காங்க, கடகராசி பெண்ணாக இருக்கிறவங்க, இந்த நேரத்தில் தொழில் செய்யணும், தொழிலில் ஒரு வளர்ச்சி பெறணும், வேலைக்கு போய் காசுனாலும் எனக்கு ஒரு சம்பாத்தியம் வேணும், அப்படி ஒரு வைராகியம் வருகிற காலகட்டம். அப்போ உங்களுக்கு இத்தனை நாள் எவ்வளவோ அஷ்டமச்சனி எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வேலைக்கு போகணும், அதன் மூலம் வருமானம் உண்டு, ஒரு கௌரவம் உண்டு, சொத்து சுகங்கள் தன் சுயக்காலில் நிற்கிற காலகட்டம் வந்திருக்குங்க. அப்போ ஒரு தன்னம்பிக்கை பெறுகிற காலகட்டம். இப்போ நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள், உறுதியாக வளர்ச்சி உண்டு, வெற்றியும் உண்டு. இப்போ 8ஆம் இடத்துல நிற்கிறதுக்கு என்ன பலபல்? 8ல் இருக்கும்போது பெரிய மைனஸ் இல்லை. 8ல் இருந்தால் ஒரே ஒரு சின்ன பரிகாரம், ஒரு சின்னதாக ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஒரு சின்ன ஒரு தானம் மாதிரி கொடுத்துருக்குங்க. இப்போ 4-8 சம்மந்தப்பட்டால் வீடு பொதுவாக கார் பார்க்கிங் தப்பாக பண்ணி ஃபைன் போடுவாங்க. அது இப்போ கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் கவனம். இதே சொத்து சம்மந்தப்பட்டதில் என்ன பண்ணால் அந்த வீட்டு வரி, நிலவரி ரசீதெல்லாம் கட்டிட்டீங்களான்னு பார்த்துக்காங்க. இவ்வளோதாங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த 8ல் நிற்கிற மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ரைட். 11ஆம் அதிபதி 8ல், இது ஒரு லாட்ரி வகை யோகம். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலம் வளர்ச்சியின் மூலம் வெற்றி. இப்போ ஒரு யோக பலன் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் தோணும், அதன் மூலம் வளர்ச்சி பெறுவீங்க. இப்போ குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சிந்தனை தான் ஓடிட்டே இருக்கும். 5ஆம் அதிபதி உங்கள் ராசியில் ஓடிட்டுருக்கு. காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ல் இருக்குது. இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டு, ETF ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பொதுவாக டெரிவேட்டிவ்ஸ், அதாவது டே ட்ரேடிங் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அது எக்ஸ்பைரி டேட் இருக்கிறனால பண்ணுறதில்ல. ஏன்னா உங்கள் ராசியே சந்திரன், அப்போ தினகிரகம்ங்கிறது எக்ஸ்பைரி குடிக்காது, அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பௌர்ணமி யோகம் இருக்கும், ETF மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும், ஆனால் கையில் கேஷ் இல்லைன்னு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண ரொட்டேஷன் நடந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற யோகம் உண்டு. நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு, நகையை மீட்டக்கூடிய காலகட்டம். வீடு, இடம், சொத்தை ஒரு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஒன்று. தாயின் உடல் உபாதை, அம்மா சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் அதுக்கு சீராக போகுது. குறிப்பாக தந்தை பற்றி தான் பல கவலைகள் ஏற்பட்டிருந்தது. சர்ஜரி, ஸ்கேனு, எக்ஸ்ரே மாறி வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ அவங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடியது, மருத்துவரை மாற்றணும்னு வருது. ரைட். இப்போ 2-7 சம்மந்தம் வந்துட்டாலே உங்கள்கிட்ட இருக்கிற காசு மற்றவங்களுக்கு போகணும், உங்கள் எதிராளிக்கு. அப்போ இந்த நேரத்தில் நேரடியாக கூட்டு சம்மந்தப்பட்டதில் கவனம். சில மாதங்கள் தள்ளி போடுங்க. தனித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் சூப்பராக இருக்கும். கூட்டல் கவனம். இது மட்டும்
ரைட். பிஸ்னஸ் பற்றி பார்த்துக்குவோம். 5, 10க்குரியவர் அவர் உங்கள் ராசியில் 5, 10க்குரிய செவ்வாய் உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். 12ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குது. லாபத்தை சிறு பங்கை ஒதுக்கி வைக்கணும், செலவினங்கள் பண்ணாமல். புது முயற்சிகள் சாதகமாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்கள், இந்த முடிகிற வரைக்கும் 2-3 மாதங்கள் தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். கையெழுத்து போடுற யோகங்கள் இப்போ இல்லை. அப்போ திட்டமிடலுக்கு ஓகே, ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி வைக்கலாம். நெக் ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் சைன் பண்ணி ஓகே பண்ணுறது. இந்த பேங்க்கு பணம் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா மற்றது எல்லாம் ஓகே. இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். புதுசாக எதுவும் மாறுதல் பண்ண வேண்டாம், விருத்தியும் பண்ண வேண்டாம். இப்போ விருத்தி பண்ணுறேன், மாறுதல் பண்ணுறேன், இது சில மாதங்கள் கழித்து சனிப்பயிற்சிக்கு அப்புறம் மாறுதல் கூட நல்லாயிருக்கும். இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்துருக்கு. இது ஏதாவது இந்த தொழிலுக்கு பாதகம் கொடுக்குமா, சாதகம் கொடுக்குமா? பொதுவாக இது மைனஸும் இல்லை ப்ளஸ்ஸும் இல்லை. இது மற்ற வீடு சொத்து இதுக்கெல்லாம் ப்ளஸ் மைனஸாக இருக்குது. இதுக்கு ஒன்று மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைங்க. அதனால் கவனமாக இருங்க. ரைட். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதை பற்றி பார்ப்போம். திருமணம் என்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபாரி உண்டு. குடும்பஸ்தானாதிபதி அங்கே பயணிக்கிறார். அப்போ திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்கள் ஃபைனலைஸ் ஆகப்படும். இப்போ பார்த்து வைக்கிறது நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. உடனே அஷ்டமச்சனியில் திருமணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கவனமாக பாருங்கள். ஆனால் நல்ல வரணும், ஃபைனலைஸ் ஆகும். ப்ராசஸில் டிலே ஆகலாம், ஆனால் ஒன்று சமைஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ திருமணம் உண்டு. திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். 7க்குரியவர் 8ல் போனாலே வருமானம் உள்ள வரன் ஆணாக இருந்தாலும் சரி. இப்போ ஆண் ஜாத்தை வச்சு பார்ப்போம். ஆண் ஜாந்தால் மனைவி வருமானம் உண்டு, சொத்து சுகத்தின் வருமானம் உண்டு, அவங்களுக்கு வேலைக்கு போக ஆசைப்படுவாங்க, தன்னம்பிக்கை உள்ள மனைவி வருவாங்க, நிர்வாகத் திறமை உள்ள மனைவி வருவாங்கன்னு சொல்லுவோம். இது ஆணாக இருந்தால் ஆண் வருகின்ற வரன், நல்ல சொத்து சுகம் உண்டு, சில நாடுகள் வெளிநாடுகள் செல்லக்கூடியது, பிஸ்னஸும் பண்ணக்கூடிய சரியான தொழில், வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் உண்டு, அது மாதிரி வரன் வருவாங்கன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. அனுஷா, அனுராதா, இந்த அணு அப்படிங்கிற ஒரு பேரில் யாராவது வராங்களா, இல்லை சாமின்னு ஒரு பேர் வரும், இல்லை சாந்தி, சாரதா, இந்த மாதிரிலாம் பேர் பொதுவாக பெண்கள் பேராக வந்துடும். ஆண்கள் பேரில் வந்தால் கூட சரவணன், சங்கர், இந்த மாதிரி ஒரு சில பேர்கள்லாம் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வந்தால் அது அவங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்கும். பார்த்துக்கங்க. 3ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பருங்க. மாணவர்களை பற்றி பேசுவோம். மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் சூப்பராக எழுதக்கூடிய அம்சம் உண்டு. எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற கால சூழ்நிலை உண்டு. 3க்குரிய ஆர்வலர்கள் தேர்வில் வெற்றி, அதன் மூலம் ஆதாயம் உண்டு. இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம், ஃபாரின் லாங்குவேஜஸும் சூப்பராக இருக்கும். பொதுவாக உங்கள் ராசிக்கு வெளிநாடு யோகங்கள் உண்டு. வெளிநாட்டில் இருந்து வரன் வருகிற அம்சம் உண்டு. அப்போ வெளிநாடு தொடர்புடைய ஜாதகம்தான். இப்போ 5க்குரிய 12ல் வரும் பொழுது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் இடம் மாறுவார், வெளிநாடு செல்வார், வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அம்சம் இருக்குது. ஆக மொத்தம் இது வளர்ச்சி தான். இப்போ 11ஆம் அதிபதி பற்றி பேசணும். இந்த நேரத்தில் ஒரு 11ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஆனால் 6ஆம் அதிபதி 7ல், 4ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்குது. 6, 4 தொடர்பு பற்றி பேசுவோம். பொதுவாக 6, 4 மாதிரி தொடர்பு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. தைராய்டு பிரச்சனை ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு உண்டு. கால், தொடை இன்ஃபெக்ஷன் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆடைகளை, பழைய ஆடைகளை தூக்கி போட்டு புது ஆடையை வாங்க வேண்டியது இது முக்கியமான விஷயம். ப்ளஸ் இருந்தாலும் இந்த கவனிப்பாக இருக்க வேண்டியதை சொல்ல வேண்டிய அவசியம். உங்களுக்கு என்ன பரிகாரம் அதை பற்றி பார்ப்போம். எது பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அதையும் சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ராசி எண்கள், நிறங்களை பற்றி சொல்கிறேன், பார்க்கணும். பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது 2 பரிகாரம் செஞ்சால் இந்த சில மாதங்களில் வெற்றி கிடைக்கும். முதல்ல கோ பூஜை, பசுமாட்டு, இந்த கோசாலைன்னு சொல்லுவேன். கோசாலைக்கு சென்று கோக்கு பசுமாட்டுக்கு அகத்தி கீரை இல்லை உணவு தானம் ஏதாவது கொடுப்பது சிறப்பு. ஒன்ஸ் கொடுத்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிரும். ஃபஸ்ட்டு. 2வது சர்ப்ப கோயில்கள், பாம்பு சம்பந்தப்பட்ட புற்று வழிபாடாக இருக்கலாம், பாம்பு தொடர்புடைய கோயில்களில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது வளர்ச்சி கொடுக்கும். எந்த ஒரு தடையாக இருந்தாலும் விளைகிறோம். ரைட். உங்களுக்கு என்ன எண்கள் இதெல்லாம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்குவோம். பொதுவாக இந்த நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது 2, அப்புறம் 9, 9ஆம் அப்புறம் அப்போ யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 9, அப்புறம் 4ஆம் நம்பர், இந்த நம்பரில் ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இதில் நிறங்களில் பார்த்திங்கன்னா வெண்மை, கோடுபோட்ட சிக்கன் கிடையாது, கோடுபோட்ட ஆடைகள் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். மெரூன், அப்புறம் அந்த ப்ரௌன், இது ரிலேட்டடாக பயன்படுத்தி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இதை பயன்படுத்திட்டு வேறு சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.